வேதாகமம் ஒரு ராஜாவை பற்றியது. இந்த பைபிள் ஒரு ராஜாவை பற்றியது. நம்மள பல, நீங்களோ நானா கூட இருக்கலாம், நம்ம பிறந்து வளர்ந்தது எப்படிப்பட்ட ஒரு காலத்துல பிறந்து வளர்ந்திருக்கோம். நம்மள பெரும்பாலானவங்க எல்லாருமே சொல்லலாம் ஜனநாயகத்துல பிறந்து வளர்ந்தோம். ஆனா ஜனநாயகத்துல யாரு இல்ல? ஒரு ராஜா இல்ல. ஒரு ராஜா என்பது ஒரு ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அல்லதானே, பிரைம் மினிஸ்டரோ பிரசிடண்டோ அல்லதானே. நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா தெரிஞ்சது என்னது? ஜனாதிபதி பிரதம மந்திரி, ஜனாதிபதி பிரதம மந்திரி. ஆனா இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் ஒரு ஜனாதிபதியை பற்றியது அல்ல. இது ஒரு ராஜாவை பற்றியது. ஒரு ராஜா என்பவர் ஜனாதிபதி அல்ல. அவர் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் முற்றிலும் எதிர்மறையானவர். அது சரிதானே நான் சொல்றது? ஆகவே நீங்க வேதத்தை திறக்கும் போது உங்களுக்கு அறிமுகமான அரசியல்வாதியையும் அரசியல் அமைப்பையும் இதுக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. அதை நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஒரு ராஜாவையும் அவருடைய அரசாட்சியையும் தான் நீங்க இதுல காணலாம். இந்த வேதாகமம் ஒரு ராஜாவை பற்றியது. இப்ப உங்களுக்கு இனிமே வசனங்கள்லாம் பொருந்துதா? இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க. ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தாலே அது யாரை பற்றியதாயிரும்? ராஜாவை பற்றியதாயிரும். இனிமே வேதத்துல எந்த ஒரு வசனம் நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு ராஜாவை பற்றியது என்ற கண்ணோட்டத்துல நீங்க பார்க்க முடியும். நம்முடைய தேவன் அணுக முடியாத ஒரு தூரத்துல இருக்கிற ராஜா மட்டுமல்ல, அதே சமயம் அலட்சியமாக நினைக்கக்கூடிய சாதாரண பாவும் அல்ல. இதை நமக்கு நினைப்பு. அணுக முடியாத ஒரு தூரத்து ராஜா மட்டுமல்ல, அணுகலாம், தைரியமா கிட்டி சேரலாம் கிருபா சண்டையில. அதே சமயம் அலட்சியமாக நினைக்கக்கூடிய சாதாரண அப்பாவும். நீங்க சொல்லணும், அவர் ஒரு ராஜரீக தந்தை, தி ராயல் ஃபாதர்.